ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் குரூப் 4 எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன பண்றதான ஒரு சிறு குறிப்பு, இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். என்னோட பேர் சசிகுமார். லாஸ்ட் 7 இயர்ஸா இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதியிருக்கேன், குரூப் 1 மெயின்ஸ் ஃபியூ டைம்ஸ். அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி அன் அகாடமில 3 இயர்ஸா வந்து பிளஸ் எஜுகேட்டரா இருந்திருக்கேன். ஓகே. அதுக்கு முன்னாடி டைம் இன்ஸ்டிடியூட்ல இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி, அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்க வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கோஆர்டினேட்டரா இருந்திருக்கேன். இங்க வந்து பேங்கிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் யூபிசி கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமில நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கூல்ல கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். பேசிக்லி பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, இது என்னை பற்றியதான ஒரு சிறு குறிப்பு. ஓகே, சோ யார் யார் எந்தெந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்கள். கோவில்பட்டி, ஒசூர், கோயம்புத்தூர், நாமக்கல், ராஜபாளையம், ஒசூர், வேலூர், சேலம், திருச்சி, ஷோலிங்கூர், நாமக்கல், திருச்சி, மதுரை, திருச்சி, திருச்செங்கோடு, தேனி, அரியலூர், கிருஷ்ணகிரி, வைஷாலி. ஓகே. தேனியா? நான் ஊர் பேரை நினைச்சிட்டு இருக்கேன். திருத்தணி, கடலூர், சென்னை, செங்கல்பட்டு. ஓகே, பலதரப்பட்ட இன மக்கள் ஒரே கிளாஸ்ல. சோ அனைவரையும் வரவேற்கிறோம். சரியா? ஓகே. இன்னும் ஊர் இருக்காங்களா? கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்காங்க. செங்கல்பட்டு, கோயம்புத்தூர். ஓகேங்க. சோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்ல இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வளர்ந்து வந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எஜுகேஷன் இருக்கும். சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட்ல வளர்ந்து நான் ஒரு பேட்டர்ன்ல இருந்து வந்திருப்பேன். ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸ் ஒரு மாதிரி இருப்பார்கள். சரியா? சோ அதனால நீங்க உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஜிஎஸ் கிளாஸ்ல. தமிழ் கிளாஸ் பிரச்சனை இல்ல, தமிழ்ல மட்டும் தான் இருக்க போகுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க அந்த இதை கேட்கலாம். சரியா? சோ ஃபீல் ஃப்ரீ. எல்லா ஃபேக்கல்டிஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபேக்கல்டிஸ் தான். உங்களுக்கு இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோ இவங்க எங்க டீம். ஓகே, இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து மண்டேல இருந்து மிஸ் இலக்கியா இவங்க வந்து தமிழ் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. மிஸ் திவ்யா ஜனனி மேம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஇஓவா வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது போஸ்டிங் வாங்கி இருக்கிறாங்க. சோ இவங்களோட ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லிமிட்டடா இருக்கும். திருக்குறள் சம்மத ஒரு டாபிக் வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நானுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிளாஸஸ் இலக்கணம் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? சோ இலக்கணம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, சோ ஆல்ரெடி என்னோட கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம மேமோட இதுவும் இலக்கணம் எடுப்பாங்க. திருப்பியும் லைவ் கிளாஸஸ்ல எடுப்பாங்க. நீங்க யாரது வேண்டுமானாலும் நீங்க பார்க்கலாம். சரியா? சோ யாரோட கிளாஸஸ் வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேட்சஸ்மே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இது ஒரு ஓபன் போர்ட்டல். அதுல எடுக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்மே உங்களால என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ ராஜகாளிமுத்தன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் ஐஎஸ் அகாடமில, ரைஸ் அகாடமி அவரோட ஓன் இன்ஸ்டிடியூட். சோ இது வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆபீசர்ஸ் ஐஎஸ் அகாடமில, சென்னை. இதுக்கு முன்னாடி அன் அகாடமில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு என்னோட கொலீக். சூப்பரா எடுப்பாரு இவரும். இவர் வந்து நமக்கு யூனிட் 9 வந்து எடுக்கிறாரு. சரிங்களா? சோ பிரபாகரன் சார் வந்து பாத்தீங்கன்னா கல்வி டிவி சக்சஸ் ஸ்டடி சர்க்கிள் எடுத்துட்டு இருக்காரு. கல்வி டிவில கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கொலீக் தான். மேக்ஸிமம் என்னோட கொலீக் தான். அன் அகாடமில ஒர்க் பண்ணவங்க. இவர் உங்களுக்கு சயின்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? சயின்ஸ் எடுப்பாங்க. இதுல இல்லாத இங்க இன்னும் ஒரு மேம் போட்டோ போடணும். சரிங்களா? இதுல இல்லாம இன்னும் ஒரு 2 பேர் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? மிஸ் ஷோபா மேம். அவங்களதும் போட்டோ போடல, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா அவங்களது லேட் ஆகும் கோர்ஸ். சரி அதனால போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிட்டேன். மார்ச் மந்த் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் குபேந்திரன் சார் வந்து ஜியோகிராஃபி எடுக்கிறாரு. ஓகேவா? நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? சோ இந்த 4 சப்ஜெக்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு இவர் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி எடுக்கிறாரு. சார் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா யூனிட் 9 சம் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். சோ அது எடுக்கிறாங்க. சரிங்களா? சோ இது இல்லாம டாக்டர் ஷோபா மேம் வந்து இங்கிலீஷ் மீடியம்க்கு மட்டும் அவங்க பயாலஜி எடுப்பாங்க. பாட்னி அண்ட் ஜுவாலஜி. இன்னொரு மேம் இருக்காங்க. சோ இன்னொரு ஃபேக்கல்டிஸ்
சோ அவங்க வந்து தமிழ் மீடியமுக்கு பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி பார்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ கிளாஸஸோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? யார் யார் என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடது வந்து நிறைய இருக்குங்க. நான் நிறைய இந்த கிளாஸ் தவிர்த்து இன்னும் நிறைய கிளாஸஸ் போட்டுட்டே இருப்பேன். நீங்க எந்த கிளாஸஸ் வேணாலும் பாருங்க. சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு ஃபேக்கல்டி வந்து எகெயின் உங்களுக்கு ஹிஸ்டரி எடுப்பாங்க. சரிங்களா? பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் வேற ஃபேக்கல்டிஸ் வேற பேட்ச்ல எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. சோ இது வந்து ஸ்ட்ரக்சர் ரிப்பீட்டடா இந்த கோர்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க இவங்களது எல்லாருமே லைவ்ல நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லணும்? கோர்சஸ் யார் யார் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஓகேங்க. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்ஸ்ல ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ, இது என்னோட டெலிகிராம் சேனல். சோ இந்த சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் ஸ்டேட்டஸ் அந்த என்னது பாஸ் பண்ணவங்களுடைய டேட்டா வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுல நீங்க பார்க்க முடியும். சோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பிராக்டிஸ். சரியா? சோ பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நிறைய எழுத வச்சிருப்பேன். சரிங்களா? சோ கிளாஸ்ல வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச்ல எல்லாம் ரொம்ப நிறைய எழுத வச்சேன். அடுத்து வந்து இப்ப என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்மே நான் கொடுத்துட்டேன். டைம் இல்லாததால ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்மே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்மே உங்களுக்கு ஆப்ல அப்லோட் பண்ணிடுறேன். சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சோ உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நான் எடுக்கக்கூடிய எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்டரி இதெல்லாம் கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சோ நீங்க உங்களுக்கு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா போதுமானது. ஓகேவா? 6 to 12th வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கேன். சோ நீங்க எந்த ரெஃபரன்ஸ் புக்குமே நீங்க வாங்க தேவையில்லை. 6 to 12th புக் மட்டும் நீங்க வாங்கி படிங்க போதும். தமிழுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா தேவிரா ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ தேவிரா படிக்கிறேன், குரூப் 2க்கு ஏதாவது யூஸ் ஆகும். படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புக் வேணா படிங்க. மத்தபடி கிளாஸ்ல கொடுக்குற நோட்ஸ் போதும். சரியா? கிளாஸஸ்ல என்னென்னலாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ அது அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிலபஸ் குள்ள போயிடலாம். உங்களுக்கு தமிழ் பார்ட் ஏ பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு 3 பகுதி கொடுத்திருக்காங்க. பார்ட் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மூணுத்தையும் தனித்தனியா வந்து கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? மூணுத்துக்கும் தனித்தனியா பார்ட் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் இருக்கும். இதை நீங்க பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க, குரூப் 4க்கான ஜெனரல் சயின்ஸ் கிளாஸஸ். உங்களுக்கு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் வரைக்கும் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, வரலாறு மற்றும் கலாச்சாரம், இந்தியன் பாலிட்டி, நெக்ஸ்ட் எக்கனாமி, பொருளாதாரம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சுதந்திர போராட்டம், ஹெரிடேஜ் கல்ச்சர், அதாவது யூனிட் 8 தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷார்ட்டா சொல்றோம். அடுத்து யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். சரிங்களா? சோ டோட்டலா 10 யூனிட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான். வெறும் தமிழ்ல மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஓகேவா? இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எவ்வளவு நேரம் எக்ஸாம் உங்களுக்கு குரூப் 4 பொது தமிழ் ஜெனரல் தமிழ் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ் கொஸ்டினை ஃபர்தரா 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். 75 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜிஎஸ். சரிங்களா? ஜெனரல் ஸ்டடி, ஹிஸ்டரி, பாலிட்டி அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பேசணும் இல்லையா? 10 யூனிட்ல 9 யூனிட் இங்க வரும். ஒரு யூனிட் வந்து இங்க போகும். சரியா? மேக்ஸ் வந்து இங்க வரும். ஆப்டிடியூட். இதுதான் உங்களுக்கு பேட்டர்ன். உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கு. சோ 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அளவு என்னன்னா 3 ஹவர்ஸ். சரிங்களா? சோ 3 மணி நேரம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா இருக்கும். பார்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டின்ஸ் குடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்ட் பி ல குடுத்திருப்பாங்க. சரியா? நீங்க எவ்வளவு எடுத்தா பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, குரூப் 2 பிரிலிம்ஸ் ஓட சேம் சிலபஸ் இதே மாதிரி தான் இருக்கும். என்ன அங்க வந்து நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். ஜிடி ஜெனரல் தமிழ் எடுத்துக்கலாம் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஜிஎஸ் வந்து காமனா இருக்கும். சரிங்களா? ஜெனரல் அது குரூப் 2க்கு. சோ therefore குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ் சேமா தான் இருக்கு. கொஸ்டின் பேட்டர்ன் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஆனா குரூப் 2 எக்ஸாம் கிராக் பண்றது ஈஸி. பட் குரூப் 4 எக்ஸாம் கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4க்கு இது குரூப் 2க்கு வந்துட்டு மெயின்ஸ் இருக்கிறதால பிரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 50,000 பேர் மெயின்ஸ் அப்ளை எழுதி இருந்தாங்க. சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க. சோ எக்ஸாம்ல கிளியர் பண்றது ஈஸி. ஆனா குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சோ டாப் ரேங்க் வாங்கணும் நீங்க. சரிங்களா? சோ மினிமம் நீங்க வந்து ஒரு 175 கொஸ்டினாவது நீங்க போட்டீங்கன்னா தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? மினிமம் 175 200 கொஸ்டின்ல 175 கொஸ்டின்ஸ்க்கு கீழ போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு அப்படின்னா இது ஏறும். சரிங்களா? 180 அப்படிலாம் போயிடும். சோ ரஃபா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி அப்படியே நான் சொல்றேன். சோ ரஃபா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 175 கொஸ்டின் பிளஸ். சரிங்களா? சோ இது எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு இதா வரும். சரிங்களா? மினிமம் போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம்காக. நல்ல போஸ்டிங்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா 180 பிளஸ். சரிங்களா? லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 180 பிளஸ் சம்திங் ஏதோ போட்டிருந்தா 181 182 தெரியல. சரிங்களா? டாப் 10ல தேர்ட் ரேங்க் வந்து வந்திருந்தாரு. சரிங்களா? 181 2 தெரியல. சரிங்களா? 180 வச்சுக்கோங்க நீங்க. சோ லாஸ்ட் டைம்க்கு கொடுத்திருந்த கொஸ்டின் பேப்பர் படி. சரியா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து என்ன டார்கெட் பண்றீங்க அப்படின்னா 180க்கு வந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க. சரிங்களா? சோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் குரூப் 2 மாதிரி கிடையாது. பிரிலிம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரே சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்ன்றதால. சரியா? இப்போ வந்து நமக்கு 180 கொஸ்டின்ஸ் வந்து இப்ப நம்ம போட்டாகணும். அந்த கட்டாயத்துல இருக்கிறோம். சரிங்களா? ரொம்ப கம்மியான ஜஸ்ட் பாஸ்லலாம் நீங்க போனீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஜாப் இருக்கு இல்லையா? அந்த ஜாபுக்கு ஏன்டா இந்த ஜாபுக்குலாம் போணுமான்னு இருக்கும். அந்த லாஸ்ட் டே கவுன்சிலிங்ல கொடுக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் இந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கவும் ரொம்ப மட்டமா இருக்கும். சரிங்களா? ரொம்ப மட்டமா இருக்கும். அதாவது 2 வகையான ஜாப்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து டீசென்ட்டா வெளிய சொல்லிக்கிட்டு போய்க்கலாம். உள்ள பிரஷர் இருந்தாலும் டீசென்ட்டா வெளிய சொல்லிட்டு போய்க்கலாம். இன்னொன்னு அந்த வேலைன்னு சொன்னாலே வந்து நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. கவர்ன்மென்ட் ஜாப் தான். பட் அந்த வேலைன்னு சொன்னாலே குரூப் 4ன்னு சொன்னாலே ரொம்ப ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஜாப் ஏன்டா அதெல்லாம் எடுக்குறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் டார்ச்சர் வேற பண்ணுவாங்க. ரொம்ப பிரஷர் பண்ணி உயிர் எடுப்பாங்க. இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் இருக்கு. சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாள் போயிட்டீங்க. அதாவது டாப் 10 அந்த ரேங்க்ல வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 டே கவுன்சிலிங்ல போனவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ரெவென்யூ கால் பண்ணி கேக்குறாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்குறாங்க. திருப்பியும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வரிசையா என்னோட அந்த போஸ்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் பண்ண ஃபிளையர்ல வெறும் ரெவென்யூ டிபார்ட்மெண்டே இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டேலயே வந்து 3rd 4th ரேங்க் வாங்கினவங்க ஸ்டேட் ரேங்க். எல்லாருமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டே தூக்கி இருக்காங்க. சரிங்களா? ப்ரொமோஷன் அது ஒண்ணு இருக்கு, சேலரி ஒண்ணு இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்குவாங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. பேஸ்ட் ஆன் ஊருங்களை பொறுத்து ஒர்க் ப்ரெஷருமே மாறுங்க. சரியா? சரி ஓகே. சோ நிறைய ஜாப்ஸ் இருக்கு. நீங்க இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்க்கு போயிட்டீங்க அப்படின்னா நல்ல ஜாப நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாஸ்ல எல்லாம் பண்றதுக்கு நீங்க ஜாபுக்கு போகாமலே இருக்கலாம். குரூப் 4 எல்லாம் எடுக்காமலே நீங்க பிரைவேட் ஜாப் பண்ணிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால வந்து நல்ல ஜாப்ஸ்க்கு நீங்க போறதுக்கு பாருங்கள். சரியா? சோ டார்கெட் என்ன? மினிமம் 180 ஆவது நீங்க போட வேண்டியது. திஸ் இஸ் மினிமம். சரிங்களா? மினிமம் 180 ஆவது வெச்சுக்கோங்க. சரியா? சரி இப்போ 180 எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 180 இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. சோ மேக்ஸிமம் வந்து இந்த தமிழ் எல்லாம் இருக்கு இல்லையா? தமிழ் மாற்றம் அடையுமா என்ன? தமிழ் இலக்கணம் மாற்றம் அடையுமா? தமிழ் இலக்கணம் மாற்றம் அடையுமா? தமிழ் இலக்கணம் மாற்றம் அடையாது. அதே யாப்பு, அதே அணி, அதே சொல், பொருள், யாப்பு, அணி, ஓகேவா? எழுத்து
அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு புக் மாறினாலும் இப்ப ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் மாத்தி வேற புக் குடுக்குறாங்க. பாஸ் எழுத முடியுமா? எழுத முடியாதா? முடியும். சரிங்களா? அதே பாரதியார் தான். அதே கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, எல்லா பாட்டு அதே பாட்டு தான். அ புதுசா யாராவது 1 2 பேர உள்ள ஆட் பண்ணாங்க அப்டின்னா, அது வந்து மாறப்போது. மத்தபடி கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருக்குறள் எல்லாமே ஸ்டாட்டிக். ஓகேவா? சோ தமிழ் பொறுத்த வரைக்கும் டைனமிக் கிடையாது. எல்லாமே ஸ்டாட்டிக். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டுகளாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. 7 வருஷம், 8 வருஷம் கன்டினியூஸா படிச்சுட்டே இருப்பாங்க தமிழ்ல. இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் எல்லாம் கரைச்சு மண்டையில இருக்கும். கரைச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. பட் எக்ஸாம் பாஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க. தமிழ்ல 100க்கு 100 போடுவாங்க. மினிமம் 98 ஆவது வந்து போடுவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா, பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா இப்படிப்பட்ட ஆட்கள? இவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கும். கேட்டா மேத்ஸ் வரமாட்டேங்குது நான் என்ன பண்றது அப்டின்னுவாங்க. சரிங்களா? மேத்ஸ் வரமாட்டேங்குதுன்னு. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க ஜிஎஸ் வரமாட்டேங்குதுன்னு. சரிங்களா? சோ எல்லாருக்கும் எங்க பில்லி சூனியம் இருக்கு அப்டின்னா ஜிஎஸ்ல. சரியா? இங்க பாருங்க 100க்கு ஜெனரல் தமிழ்ல 98 அசால்ட்டா போட்டுருவாங்க. சரிங்களா? மேத்ஸ் நல்லா பிரிப்பேர் பண்ணி அதே கொஸ்டின் தான் மொக்கையா தான் கேட்க போறாங்க. 25க்கு 25 அவுட் ஆஃப் 25 போட்டுருவாங்க. சரிங்களா? 24 அல்லது 25 ஈஸியா வந்து போட்டுருவாங்க. எங்க இவங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல. இந்த 75 கொஸ்டின்ஸ்ல ஒரு 40 கூட இவங்கனால போட முடியாது. ஓகேவா? ஏன்னா ஜிஎஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா? சவுத் தமிழ்நாடு. இந்த சென்னை சைடுலாம் இருக்கு இல்லையா? சென்னை சைடு அந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஜிஎஸ் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து ஜிஎஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா யுபிஎஸ்சி ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, குரூப் 1 ஃபேக்கல்டிஸ் அது இருப்பாங்க. இப்ப இதுவே வந்து இந்த சதர்ன் பார்ட்ல வில்லேஜ்ல எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா திணறுவாங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த நான் ராங்கா சொல்லல. எல்லாருமே அப்படி இல்லை. பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி டிமாண்ட் சரியா? இந்த சதர்ன் பார்ட்ல இருக்கிறவங்க சேலரி கம்மியா குடுப்பாங்க. சோ நல்லா படிச்சவங்க அந்த சேலரிக்கு வந்து போக மாட்டாங்க. சரியா? சோ அதனால வந்து ஃபேக்கல்டி கம்மியா வந்து எடுக்கணும். இங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரியில. வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ் அங்கேயே படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அ அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபேக்கல்டியா போட்டாங்க. ஓகேவா? சோ ஏன்னா கம்மியான சேலரிக்கு அவங்க தான் வருவாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, அவங்களுக்கே எக்ஸாம் கிளியர் பண்ணல. அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவங்க ஃபேக்கல்டியா இருந்து சொல்லிக் குடுத்தா பசங்க எப்படி பாஸ் பண்றாங்க? சோ ரிசல்ட்டே வரல. சரிங்களா? நான் பார்ப்பேன் ஸ்டேட்டஸ். அ ரிசல்ட் இல்ல பழைய பேங்கிங், எஸ்ஐ, போலீஸ் ரிசல்ட் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. சரியா? சோ இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காம்படிஷன விட்டு வெளிய வந்துருவாங்க. சோ இவங்க கீழ எல்லாம் படிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த இன்ஸ்டிடியூட் கீழ ஒரு 50, 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யாருமே உங்களுக்கு காம்படிஷனா வரமாட்டாங்க. எல்லாரும் வெளிய போயிடுவாங்க. சரிங்களா? 1, 2 பேரு YouTubeல கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து படிக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்கன்னா ஓகே. மத்தபடி வந்து மேக்ஸிமம் தமிழ்நாட்டுல இந்த ஜிஎஸ்ல இன்ஸ்டிடியூட்க்கு போறவங்க என்ன பண்ணிடுவாங்க? வெளிய வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து அங்க ரெக்ரூட்மென்ட் போடும்போது நெறைய ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்க நோட்ஸ் எல்லாம் அனுப்பி, ஆ பாப்பேன் இந்த நோட்ஸ் எல்லாத்தையும். சரி கன்டென்ட் நெறைய பேரு ஒண்ணும் இருக்காது. சும்மா வந்து புக்ல இருக்கிறதே வந்து நீட்டா போட்டு எழுதி பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமில ஒரு கொஸ்டின் டீசர் லோப் நார்மலா இருக்கக்கூடிய சிஆர்ஆர், எஸ்ஆர்ஆர், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ரெக்யர்மென்ட்ஸ், சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதை இன்கிரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது எப்ப என்ன நடக்கும்? இந்த மணி மல்டிப்ளையர் சரியா? மணி மல்டிப்ளையர். சோ சிஆர்ஆர் வந்து அதிகமா வச்சா மணி மல்டிப்ளையர் எவ்வளவு இருக்கும்? சோ காமனா வந்து இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே குரூப் 1 அவங்களா படிக்கிறவங்க வந்து குரூப் 1 யுபிஎஸ்சி படிக்கிற ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்க கிளாஸஸ்ல இருக்கு. அவங்க சிலபஸ்ல. பட் இந்த குரூப் 4க்கு இந்த மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இந்த ஏரியாஸ் எல்லாமே. இப்ப என்ன ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னா, குரூப் 4ல ஜிஎஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா தமிழ வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியாது. தமிழ ஸ்ட்ராங் பண்ண முடியாது. கஷ்டமா கேட்க முடியாது. எவ்வளவுதான் கஷ்டமா கேட்டாலும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. மேத்ஸ் எவ்வளவு கஷ்டமா குடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? மேத்ஸ் பிரச்சனை இல்ல. இப்ப எங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைக்க முடியும்? இந்த ஜிஎஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு ஆப்பு வச்சு ஃபில்டர் பண்ணணும். சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு டஃப்பா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டஃப்பா ஜிஎஸ்ல கை வைப்பாங்க. சரிங்களா?
சோ நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டாங்க சரிங்களா. சோ கரண்ட் அஃபேர்ஸ் அவங்களுக்கு ஆப்பு வரும். நிறைய பேர் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்றாங்க, அவங்களுக்கு மண்டையில ஏறாது, எக்கனாமி அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அந்த ஏரியாஸ் தான் ஸ்கிப் பண்றாங்க. சோ இப்போ நம்மளோட கிளாஸஸ் நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெனரல் தமிழ் அசால்ட்டா 98 95 பிளஸ் வந்து ஈஸியா போட்டுடலாம். சோ மேக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கிற மேக்ஸ் ஒவ்வொரு டாபிக்குமே 100 சம்முக்கு மேல சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஈவன் நீங்க மார்க்கெட்ல போயிட்டு ஒரு புக்கை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட, தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு புக் வாங்கிட்டு வாங்க, 50 சம்முக்கு மேல அவங்க சால்வ் பண்ணிருக்க மாட்டாங்க. இது புக்கா பிரிண்ட் பண்றவங்களே. நான் வந்து ஒரு சாப்டருக்கு வந்து 100 சம்முக்கு மேல சால்வ் பண்ணி வச்சிருக்கேன் சரியா. அது டிஃபிகல்ட்டா இருக்கும். பேசிக், மாடரேட், எக்ஸசைஸ், பேசிக்ஸ், எக்ஸசைஸ், மாடரேட், டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 4 கிளாஸ், இல்ல ஒரு 4 கிளாஸ், இல்ல 2 கிளாஸ், இல்ல 2 கிளாஸ் அப்படி எடுத்திருப்பேன் சரியா. சோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் நம்ம கிளாஸ்ல கொடுக்கிறது போதும், நம்ம கிளாஸ்ல கொடுக்கிறது அதிகம் சரியா. சோ இது ரெண்டுமே தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சரியா. சோ இப்போ எங்க தான் ப்ராப்ளம் இருக்கு, எங்க இருக்கு ப்ராப்ளம்? ஜிஎஸ்ல. இப்போ சொல்லுங்க, நீங்க எதற்கு இப்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்க போறீங்க? எதுக்கு நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழுக்கா? தமிழ் 100 கொஸ்டின்ஸ் வருது உண்மைதான். பட் பாலிட்டி 5 கொஸ்டின் தான் வருது. பாலிட்டி 5 கொஸ்டின்ஸ் தான் வருது. பட் பாலிட்டிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். ஜிஎஸ் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர், வேற வழி கிடையாது சரியா. தமிழ்ல டெய்லியுமே நீங்க படிங்க, தமிழ்ல நீங்க டெய்லியுமே படிங்க, மேக்ஸ் டெய்லியும் படிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. ஆனா ஜிஎஸ் வந்து எந்த அளவுக்கு கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நான் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல எடுக்கிறேன், நம்ம ஃபேக்கல்டிஸ் கிட்டமே நான் சொல்லிட்டேன் சார். குரூப் 4க்குமே நீங்க என்ன பண்ணுங்க, குரூப் 1 லெவல்ல நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா. எப்படி இருந்தாலும் எடுக்கிறோம் ஓகேவா. இன்னும் ஒரு 10 கிளாஸ் அடிஷனலா, ஒரு 20 கிளாஸ் அடிஷனலா போடுறதுனால ஒன்னும் ஆயிட போறது கிடையாது சரியா. சோ அதனால வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே இப்போ குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல தான் நான் மத்த கிளாஸஸ்மே நான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஈவன் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜிஎஸ் பார்ட் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா குரூப் 2 லெவல்லயாவது நீங்க படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க. இல்ல அன்னைக்கு ஒருத்தங்க என்ன கேள்வி கேட்டாங்க, சார் நான் ஒருத்தங்க கிட்ட இருக்காங்களா உங்க கிளாஸ்ல இருக்காங்களான்னு பாக்குறாரு காணோம். அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது நிறைய வந்து கொடுக்குறீங்க, இந்த கீவேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த என்னது இது, இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கல்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் பேசுவேன் என்ன அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹைஃபன் குப்தாஸ், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹைஃபன்? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹைஃபன்? இங்க இருந்து இங்க வரைக்கும் கரெக்டா? 2 ஹைஃபனுக்கு மீனிங் என்ன இங்க? 2 சரியா. ஒரு இன்ஸ்டிடியூட், பெரிய இன்ஸ்டிடியூட் சரியா. அந்த இன்ஸ்டிடியூட் வந்து பேர் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணிருக்காங்க, அவங்க டெஸ்ட் பேட்ச்ல ஐவிசில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஐவிசில இருந்து கொஸ்டின், இது ஐவிசில இருந்து கொஸ்டின் பேப்பர் இருந்தது. நெக்ஸ்ட் குப்தால இருந்து கொஸ்டின் பேப்பர் இருந்தது. வேதிகேஜ கொஸ்டினை காணும், வேத காலத்தை கொஸ்டினை காணும், மௌரியாவை காணும். ஐயோ அசோகா விட்டானுங்க, லாஸ்ட் எம்பரரை லாஸ்ட் ஆக்கிட்டாங்க சரிங்களா. அசோக காணும், கொஸ்டின் பேப்பர்ல இல்ல. எப்படி பாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐவிசியும் குப்தாஸ் மட்டும் படிச்சுட்டு போனா இதுக்குள்ள இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். எங்க ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லாத டாபிக்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. இங்க பாருங்க ஐவிசில இருந்தா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் இருக்கு. அதுல இருந்துமே கொஸ்டின்ஸ் இருக்கு. கேட்டாங்களா இல்லையா? போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கா இல்லையா? மீசோலித்திக் கொஸ்டின் கொடுக்கலையா? 2000 லாஸ்ட் குரூப் 1, அதுக்கு முந்தின வருஷம் குரூப் 1 கொடுத்திருந்தாங்க இல்லையா? சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லி இங்க கொடுத்துட்டாங்க. எங்க விஜயநகர் எம்பையரை காணும். மராத்தாஸ் ஹைஃபன் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, பாமினி கிங்டம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க இல்லையா? இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூட்டாஸ், ராஷ்டிரகூட்டாவுடைய எம்பலம் என்ன, அதுல என்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு இது கொடுத்திருந்தாலும் ஒரிஜினலா வேற ஒரு சிலபஸ் இருக்கு ஓகேவா. சோ சிலபஸ் இது வந்து உங்களுக்கு நேம் சேக்கு தான் இது கொடுத்திருக்காங்க. பட் ஒரிஜினலா வேற ஒரு சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸ் தான் நம்ம கிளாஸ்ல எடுத்து வச்சிருக்கோம் ஓகேவா.
சோ நான் கிளாஸ்ல டீச் பண்ணிருக்கிறது எல்லாமே சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இங்க இருக்கிறது மட்டும் கிடையாது. இதை இல்லாம இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம கிளாஸ்ல டீல் பண்ணிருக்கோம். சரியா? சோ அதனால இங்க இருக்கிறது மட்டும் இங்க இருக்கிறது இம்பார்ட்டன்ட். சரியா? பட் இன்னும் நிறைய இருக்கு. அதனால கிளாஸ்ல சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் எழுத சொன்னா எழுதுங்க. ஸ்கூல் புக் வந்து படிக்க சொன்னா படிங்க. சரியா? மத்தவங்க ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க ஃபாலோ பண்றேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னு எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நம்ம இங்க திருப்பி வருவோம். சோ GS டிசைடிங் ஃபேக்டர். ஓகேவா? GS இப்ப எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். GS எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு போய்க்கோங்க. அட்லீஸ்ட் குரூப் 2 லெவல்லையாவது நீங்க பார்த்துட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு SSC குவாலிஃபிகேஷன் தான் இது. SSC குவாலிஃபிகேஷன் தான் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமா தான் இருக்கும். பட் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சது. அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். புரிஞ்சுதா? எல்லாமே வந்து கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே கஷ்டமால குரூப் 1 லெவல் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்காதுங்க. சரிங்களா? எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஒரு 10 கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா வேணும்னு குரூப் 1 லெவல்ல குரூப் 2 லெவல்ல கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இத படிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த 10 கொஸ்டின்ஸ் யாருக்கு தெரியுதோ அதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்களும் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க, இப்ப நானும் ஹிஸ்டரி படிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. அகாகன் ட்ரீட்டி இந்த உடன்படிக்கை போடப்பட்டது. இந்த உடன்படிக்கை எதற்கு போடப்பட்டது சொல்லுங்க. சோ இப்படி ஒரு கொஸ்டின் உள்ள கொண்டு வந்து குடுக்குறானுங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஒருத்தனுக்கு தெரியுது அப்படின்னா ஓகே, இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? கர்நாடகா உடன்படிக்கை, கர்நாடிக் வார் தெரியுமா எல்லாருக்குமே? கர்நாடிக் வார் எல்லாருக்குமே தெரியும். கர்நாடிக் வார் ட்ரீட்டி. ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி ஐலா சாப்பல், செகண்ட் ட்ரீட்டி பாண்டிச்சேரி, தேர்ட் ட்ரீட்டி பாரிஸ் ட்ரீட்டி. அப்ப அகாகன் ட்ரீட்டி, this is for Carnatic War Treaty. சரியா? இதோட இன்னொரு பேரு. புரிஞ்சுதா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு டிஃபிகல்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டோன்ட் வரி, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மொத்தமா 75 கொஸ்டின்ஸ் GSல இருக்கு. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றாங்களே அவங்க முன்னாடி வருவாங்க. சரியா? சோ அதனாலதான் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் 3 ஸ்டேட் ரேங்க் 3 வாங்கினவரு என்னுடைய குரூப் 1 ஸ்டூடெண்ட். சரியா? பக்கம் பக்கமா எழுத வச்சிருக்கேன். நான் உங்க பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுறேன். பக்கம் பக்கமா எழுத வச்சிருக்கேன். ஏகப்பட்ட டெஸ்ட். உங்களுக்கு நோட்ஸே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல்கா இருக்கும். ஒவ்வொரு நோட்டுமே பல்கா இருக்கும். சோ இவரோட தமிழ் நோட்ஸ் நல்லா இருக்கும். நான் கிளாஸ்ல டீச் பண்ண நோட்ஸ் தான் அவர் எழுதியிருப்பாரு. அதை தான் நான் வந்து கிளாஸ்க்கு யூஸ் பண்றேன் நான் யூஸ்வலா. சரியா? நல்லா இருக்கும். இங்க பாருங்க. அப்போ எல்லாரும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிச்சனால பாஸ் பண்றாங்க. ஓகே? சோ உங்களுக்கு கிளாஸஸ்மே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல மட்டும் கம்மியாலாம் எடுக்கல, கொஞ்சம் அதிகமா தான் எடுக்கிறேன். நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். சோ கிளாஸஸ் எப்படி போகும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு மார்னிங் 10 to 11:30 ஒரு செஷன் இருக்கு. 11:30 to 1 ஒரு செஷன் இருக்கு. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 ஒரு செஷன். அப்புறம் 6 to 7 ஃப்ரீ கிளாஸ் நான் எடுக்கிறேன். MCQ கிளாஸ் எடுக்கிறேன். சோ கிளாஸஸ்ல டைமிங் வந்து எப்பயாவது மாற்றம் அடையும். அதையும் நான் சொல்றேன். சரிங்களா? சப்ஜெக்ட் டு சேஞ்ச். பட் இது இருக்கு, எல்லாமே ரெக்கார்டட் செஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணக்கூடியதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னா டெஸ்ட். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கிளாஸஸ்ல நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம், கம்ப்ளீட்டா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் GS பார்ட். சோ தமிழ் பார்ட் வந்து மொத்தமா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லிட்டோம். சரியா? சோ அது கிளாஸஸ் பார்ட். அபார்ட் ஃப்ரம் திஸ் நெக்ஸ்ட் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும். என்னதான் நான் நல்லா நம்ம ஃபேக்கல்டிஸ்ல நல்லா எடுத்து கொடுத்தாலும் எல்லாரும் பாஸ் பண்றாங்களா என்ன? இந்த கிளாஸ் ஃபேக்கல்டிஸ் எடுத்தவங்க எல்லாரும் பாஸ் பண்றாங்களா என்ன? நான் இப்போ 100 பேர் கிளாஸ் எடுக்கிறேன், 100 பேர் பாஸ் பண்ணிடுறாங்களா? நோ, கொஞ்சம் பேர் விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல கோட்டை விட்டுருப்பாங்க, அல்லது கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்காம விட்டுருப்பாங்க,
அல்லது வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணாம விட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? பட் டெஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ரொம்ப எஃபோர்ட்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்றவங்க ஈஸியா கிராக் பண்றாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 108 டெஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்ச்ல வந்து போட்டு கொடுத்துருக்கேன். சோ இந்த டெஸ்ட்டுமே நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த டெஸ்ட் நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்க. பல்கா ஜிப் ஃபைல்ல பண்ணி ஒரு 50 100 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே நான் கொடுக்குறேன். அந்த ஃபைல்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து எழுத ஆரம்பிங்க. சரியா? இங்க இருக்கிற டெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் தரேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா எல்லாரும் டெஸ்ட்டை முடிச்சுட்டு OMR ஷீட்டை எனக்கு அனுப்புங்க. சரியா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டிவேஷன் லெவல் பயங்கர பீக்கா இருக்கும். எப்போ நோட்டிபிகேஷன் வந்த உடனே. அதுக்கப்புறம் 4 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இங்க இருந்து இப்படி போகுங்க பீக். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும். அதுக்கப்புறம் டவுன் ஆகும், கொஞ்ச நேரம் யாராவது மோட்டிவேட் பண்ண ஏறும், அப்புறம் டவுன் ஆகும், அப்படியே கீழே படுத்துரும். நோ, ஏன் இப்படி இருக்கக்கூடாது. சரியா? சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படியே போய்கிட்டே இருப்போம். சரிங்களா? இப்படியே போய்கிட்டே இருப்போம். சோ டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. இண்டிவிஜுவலா நான் மானிட்டர் பண்றனோ பண்ணலையோ, நீங்க பாட்டு எனக்கு என்ன பண்ண OMR ஷீட்டை அனுப்பி தள்ளிக்கிட்டே இருங்க. ஓகேவா? OMR ஷீட்ஸ டெஸ்ட் எழுதிட்டு OMR ஷீட்ஸை எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நான் பார்ப்பேன் நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தமிழ் எழுதுறீங்க, அதுல வந்து ரொம்ப கேவலமான மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே இவங்க தமிழ்ல ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஜிஎஸ்ல மார்க் கம்மியா வருது, அது எந்த மாதிரி அடி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் நான் கொடுப்பேன். சரியா? சோ அதனால வந்து இண்டிவிஜுவலா நான் குரூப்ல போடும்போது அன்னைக்கே வந்து வாங்கிக்கோங்க. 4 நாள் கழிச்சு மெசேஜ் பார்த்துட்டு வந்து வாங்குறது அப்பெல்லாம் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? மத்தபடி இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஆப்ல டெஸ்ட் பேட்ச்ல அப்படியே கண்டினியூ ஆகும். சரிங்களா? இந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபார்ட் ஃப்ரம் திஸ் பல்கா கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த ஃபைல்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. சரிங்களா? நமக்கு எவ்வளவு நாட்கள் டைம் இருக்கு தெரியுமா? 128 128 நாள் டைம் இருக்கு. ஓகேவா? 128 நாள் டைம் அப்படின்னா சாலிடா உங்களுக்கு ஒரு 4 மாசம் இருக்கு. சரியா? சோ 4 months டைம் இருக்கு. ஓகே, 4 months டைம் இருக்கு. என்னோட கிளாसेसல எல்லாமே பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 4 monthsல எல்லாமே எல்லாம் பார்க்க முடியாது. நிறைய கோர்சஸ் இருக்கு உள்ள, எல்லாமே எல்லாம் பார்க்க முடியாது. சோ நான் இப்ப கிளாसेस எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப இருந்து போகக்கூடிய லைவ் கிளாसेस நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப இருந்து போகக்கூடிய எல்லா லைவ் கோர்சஸ்மே ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 months குள்ள அந்த கோர்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். 2 months குள்ள கோர்சஸ் கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா MCQ கோர்சஸ் நீங்க பார்க்கலாம், பிராக்டிஸ் செஷன்ஸ் நீங்க பார்க்கலாம், எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ரீயா இருக்கீங்கன்னா மத்த கோர்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். சரியா? என்னால வந்து படிக்க முடியல, பயங்கர போர் அடிக்குது அப்படின்னும் போது நீங்க MCQ கோர்சஸ் போட்டுட்டு நீங்க போல் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், ஜாலியா இருக்கும். சரிங்களா? நம்மளால அல்லது மேக்ஸ் உட்காந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கலாம். சரியா? சோ அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே உங்களால எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எல்லாத்தையும் உங்களால பார்க்க டைம் இருக்காது. சோ செலக்டிவா எடுத்து பாருங்க பிராக்டிஸ்க்கு. மத்தபடி சிலபஸ் வந்து உங்களுக்கு இதுல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். ஓகே, சோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10,205 தேர்வர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகள் வழங்குனாங்க. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங். சரிங்களா? சோ அதுல அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? சரி, அதுல ஒரு 5 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி லிஸ்ட்ல கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்.
இவங்க ஓடி கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் போடல, கால்ல வந்து பேசி கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களும் ஓடி கிளியர் பண்ண குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். சரியா? இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கால் பண்ணி பேசினாங்களா, அவங்களுக்கு எப்படி போடல நானு. ஃபைன். நான் என்ட்ரி போஸ்ட் கிளியர்டு. மேக்ஸிமம் எல்லாம் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல இருக்கிறவங்க, ஈவன் ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அந்த 2A செலக்ட் ஆயிருக்காங்க. நான் இன்டர்வியூ 2A கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். போயினே இருக்கேன். ஏன்பா போதும்பா. ஓகே, நம்ம முடிச்சு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நம்ம திருப்பிங்க வருவோம். சோ கிளியர் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க நம்ம சொல்ற பேச்சை கேட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் சொல்லக்கூடிய பேச்சை தான் கேக்குறாங்க. சரிங்களா? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூட் கிட்ட காசு வாங்கிட்டு, நான் ஓப்பனா சொல்றேன், நானும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் பேசுறேன். இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமௌண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அமௌண்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணுவோம், போவோம், அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம். உண்மைய பாதி மறைச்சிருவோம். சரிங்களா? உண்மைய பாதி மறைச்சிருவோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸோட பிரச்சனை அதுதான். ஆனா உங்களோட ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து நம்மள பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தெளிவா எல்லாத்தையும் சொன்னா, ஒண்ணும் இல்ல, ஸ்கூல் புக் 6 to 12th படிங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச போட்டு இப்படி கொடுத்தா, சரியா? இல்ல ஓல்டு புக் இருக்கா? ஓல்டு புக் இருக்கா? நான் லாஸ்ட் இயர் ஓல்டு புக் இதே டெஸ்ட் ஷெட்யூல்ல ஓல்டு புக் டெஸ்ட் வச்சேன். கிளாஸ்க்கு வரல, ஓல்டு புக் டெஸ்ட் எழுதல. குரூப் 4ல ஓல்டு புக்ல இருந்து क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஆப் வச்சிடுச்சு. யார் யாரெல்லாம் எழுதுறாங்க ஓல்டு புக் டெஸ்ட் அவங்கலாம் பாஸ்ங்க. பாஸ் பண்ணாங்க. ஒரு சிலர் ஃபெயில் ஆனாங்க. கேட்டதுக்கு சார் நான் ஓல்டு புக்ல இருந்து வரும்னு எதிர்பார்க்கல. எனக்கு அப்படியே ஒரு பக்கம் நான் ஓல்டு புக் கிளாஸ போட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனே, வந்தீங்களான்னு. வரல. சரியா? சோ அதனால வந்து குடுக்குறது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க பாட்டு எழுதிக்கிட்டு இருங்க. சரியா? இது உங்க கோர்ஸ்க்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். சரியா? சோ அதனால வந்து என்னென்னலாம் கொடுத்திருக்கிறனோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டா இருக்கு, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? சரி. கிளியர். சோ ஃபைன். என்னென்னலாம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்க சொல்லுங்க. நம்ம அத ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். சரியா? சோ கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் வந்து போடுங்க. ஓகேங்க. சோ கிளாஸஸ்க்குள்ள போகலாம். இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மெட்டீரியல்ஸ் தேவையில்லை. எந்த மெட்டீரியல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. கிளாஸ்ல நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸ் சஃபிஷியன்ட் குரூப் 4க்கு. ஓகேவா? நான் கிளாஸ்ல கொடுக்கிறது போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர்ஸ் தரேன் நானு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார் ஒன் லைனர்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒன் லைனர்ஸ் தரேன். எம்சிக்யூஸ் பண்டில் கொடுத்துட்டேன். அதையும் கொடுக்குறேன். ஆப்ல குவிஸ் இருக்கு, அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி, பிடிஎஃப் இருக்கு, அதையும் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். குவிஸ் இருக்கு, அதையும் நீங்க போல் போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேறு என்ன வேண்டும்? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்குறேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுக்கின்றேன். ஒன் லைனர்ஸ் தரேன். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ஸ், குவிஸ் பல்கா இருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட கேட்டீங்க காலையில. சரிங்களா? நான் ப்ரொவைட் பண்றேன், ஆப்ல போடுறேன். சரிங்களா? பட் நான் ஆன்சர்ஸ் வந்து நான் டவுன்லோடபிள் ஃபார்ம்ல தான் வைப்பேன். ஆன்சர்ஸ் மட்டும் இந்த PYQக்கு மட்டும். சரிங்களா? சோ இத நீங்க பாத்துக்கோங்க. வேற தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस மேம் போடுறாங்க. மேம் வந்து MCQs போடுவாங்க.
சோ நீங்க அதை பாத்துக்கோங்க. வேறு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போதும், ஒன் லைனர்ஸ் போதும். ஸ்கூல் புக் ஹைலைட் பண்ணி தரேன், ஸ்கூல் புக் ஹைலைட் பண்ணி தரேன். சரிங்களா? பட் இதை செகண்டரியா வச்சுக்கோங்க. சரிங்களா? பட் நீங்களே படிச்சு ஹைலைட் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். நான் கொடுக்குறது பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு பதிலா நீங்களே புக்கை ஹைலைட் பண்றது நல்லது. புக்ல அண்டர்லைன் பண்ணிட்டு போறது. சரிங்களா? இதை நான் ப்ரொவைட் பண்றேன். வேற வேற என்ன வேணும்? வேற என்ன வேணுமோ கேளுங்க, அது எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்றேன். எனக்கு தேவை பாஸ். நீங்க பாஸ் பண்ணுங்க. சரியா? வேறு என்ன வேண்டும்? அந்த புக் அந்த மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கும், நான் தரேன் நான் கிளாஸ்ல. மத்த ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் போதும். சரிங்களா? ஒரு சில பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் நான் தரேன். யூனிட் 8க்கு, யூனிட் 9க்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் பிரிண்டட் நோட்ஸ் தரேன் நானு. சரியா? இது பிரிண்டட் மெட்டீரியல், நீங்க பிரிண்ட் போட்டுக்கலாம். வேற என்ன வேண்டும்? நம்ம கிட்ட ஆல்ரெடி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஒன் லைனர்ஸ் இருக்கு, பல்கா வச்சிருக்கோம். கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஜிப் ஃபைல்ல போட்டு இது வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண அன்அகாடமில கண்டக்ட் பண்ணது நானு. அதுக்கப்புறமா எங்க ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட்ஸ்ல கண்டக்ட் பண்ணது, அப்புறமா டெஸ்ட் பேட்ச்ல கண்டக்ட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே நான் தரேன் நான். சரியா? சோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குவிஸ் நீங்க ஆப்ல வந்து போர் அடிக்கும் போது பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் கேட்டீங்க, இதை நான் போடுறேன். சரிங்களா? சோ ஸ்கூல் புக் இதெல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வருவோம். கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கட்டும். சரிங்களா? இன்னொரு பக்கம் பிராக்டிஸ் செஷன், எம்சிக்யூஸ் டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் எம்சிக்யூஸ் எக்ஸ்பிளனேஷன் போய்கிட்டு இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸ்ல நான் போடக்கூடியது. சரியா? சிலபஸ் கம்ப்ளீஷன் பெய்ட் கோர்ஸ். ஃப்ரீ கிளாஸ்ல வந்து எம்சிக்யூ டெஸ்டும், எம்சிக்யூ லைவ் டெஸ்ட் அண்ட் எம்சிக்யூ எக்ஸ்பிளனேஷன் சீரிஸ். நெக்ஸ்ட் வந்து லீடர் சீரிஸ். சரிங்களா? அடுத்து வந்து மேக்ஸ் பிராக்டிஸ். சோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ்ல இருக்கும். நீங்க அதை வந்து நீங்க பாத்துக்கலாம். சரியா? சோ ஓவராலா ஃபுல் பேக்கடா இருக்கும். டைமே பத்தாது. இதை நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஈவன் இன்க்ளூடிங் கரண்ட் அவர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஃபேக்ட்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. கரண்ட் அவர்ஸ் முக்கியமான கான்செப்ஷுவலா இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிளாஸ்ல டீல் பண்ணிடலாம். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சோ கம்ப்ளீட்டா வந்து நம்ம பேசிட்டோம் ஸ்ட்ராட்டஜி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. சரி, ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கு ஏகப்பட்ட கிளாஸஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பர்சன்டேஜ்க்கே பாத்தீங்கன்னா ஒரு 20 கிளாஸஸ் இருக்கு. பேசிக் இன்ட்ரோடக்ஷன், பேசிக்ஸ்ல ஒரு 6 கிளாஸ், ஒவ்வொன்றும் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் அப்படிலாம் இருக்கும். இங்க ஒரு 6, இங்க ஒரு 3, இங்க ஒரு 2, பிவைக்யூ அதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு 20 கிளாஸ் பர்சன்டேஜ்க்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், லாகரிதமிக், லாக் வந்து ஒரு 4 கிளாஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ பேசிக் ஒரு 4, எக்ஸசைஸ் ஒரு 5, ஒரு 9 கிளாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ், 1 hour, 1.5 hour. சரிங்களா? அப்படிலாம் இருக்கு. 92 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? ஸோ ஸ்பீட் மேக்ஸ், ஏஜஸ், powers and roots, profit and loss, number system, AP, GP, series. ஸோ ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், HCF, LCM எல்லா டாபிக்குமே நிறைய நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? அல்ஜிப்ரா, டைம் அண்ட் ஒர்க், 2D பாருங்க எவ்வளவு சம் இருக்கு, எவ்வளவு கிளாஸஸ். நெக்ஸ்ட் இது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கல இன்னும், அது லைவ்ல வரும். இதுல எடுக்காத ஆவரேஜ் இன்னும் டாபிக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் லைவ்ல எடுப்பேன். டேட்டா இன்டர்பிரேஷன், மென்சுரேஷன், 3D இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கு. சரி, இவ்வளவு கிளாஸஸ் இருக்கிறதால நீங்க உங்களால வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் பக்கத்துல இருக்கிறனால இவ்வளவையும் உங்களால பார்க்க முடியாது. சரியா? சோ என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க கிராஷ் கோர்ஸை வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிராஷ் கோர்ஸ்ல என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த எல்லா டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்மே உங்களுக்கு வந்து 2 hours ஒரு டாபிக் 2 மணி நேரம் போட்டு 2 hours 3 hours பேஸ்ட் ஆன் டாபிக். சரியா? கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்டான டாபிக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய ஹவர்ஸ் போட்டுக்கலாம். போட்டு என்டையர் டாபிக்ஸ்மே ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் இன்ஸ்டிடியூட்ஸ்ல
ஃபவுண்டேஷன் பேட்ச்னு சொல்லி அவங்க போடுறதே ஒரு சாப்டர்ல 30 சம் தான் போடுவாங்க சரிங்களா. பட் நம்ம வந்து கிராஷ் கோர்ஸ்ல 40-50 சம் போடுவோம். கிராஷ் கோர்ஸ்னால 40-50 சம்முக்கு மேல போட்டுருவோம். சரி, இங்கெல்லாம் ஒரு சாப்டர்ல 150 120 இருக்கும். சரி, சோ இப்போ என்ன பிளான்னா கிராஷ் கோர்ஸ்க்கு மேக்ஸ் நான் போடுறேன் லைவ், அதை நீங்க பாத்துக்கோங்க. பட் கட்டாயம் எல்லாருமே இந்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸஸ் ஓபன் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, கொஸ்டினை மட்டும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா? கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரியா, சோ இந்த கிளாஸஸ் ஓபன் பண்ணீங்க அதுலனா இல்ல ஒரு 30 சம் நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த சீரிஸ்ல வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் நான் போட்டிருப்பேன். சோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலனா அது வீடியோ பாருங்க, அவ்வளவு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க சரிங்களா. இந்த ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸசைஸ். சோ இதை நீங்க ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்ல வந்து கிளாஸஸ் ஓபன் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, அருண் இன்வெஸ்டட் இது ஒரு கொஸ்டின் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, ஓகே இப்படிதான் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் நிறைய மாடல்ஸ் சால்வ் பண்ணிருப்பேன் ஒவ்வொன்றுத்தையும். சோ அந்த மாடல்ஸ் உங்களுக்கு எந்த மாடல் ஈஸியா இருக்கோ அந்த மாடல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. பேசிக் மாடல், அதாவது புக்ல இருக்க மாடல், ஷார்ட்கட்ஸ்னு சொல்லிட்டு 4 ஷார்ட்கட்ஸ் 5 ஷார்ட்கட்ஸ் போட்டிருப்போம். ஒரே மாடலை வச்சு எல்லா சம்முமே எப்படி சால்வ் பண்றது, ஒரே மாடல். பர்சன்டேஜ் ஏன் 20 சம் 20 கிளாஸ் எடுத்து அப்படின்னா பர்சன்டேஜ் மாடலை வச்சே ப்ராஃபிட் அண்ட் லாஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பர்சன்டேஜ் மாடலே போட்டுட்டு இருப்பேன் சரிங்களா. நீங்க அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஒரே மாடலை வச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ற ஒரு மெத்தட் இருக்கு சரியா. சோ அந்த மெத்தட்ல வந்து நான் போட்டிருப்பேன். சோ அந்த கான்செப்ட்ஸ் நீங்க பாத்துக்கலாம். சோ ஃபார்வர்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க சரிங்களா. இதோடைய கொஸ்டின் பேப்பர் அந்த ஸ்லைட்ஸ் வந்து பிடிஎஃப் கூட அவைலபிள். பட் அந்த ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்காது, ஏன்னா கிறுக்கி தள்ளி இருப்பேன். அதனால நீங்க வந்து கிளாஸஸ்ல இருக்கிறத அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சோ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதை முடிச்சிடலாம்ல, இந்த எல்லா கொஸ்டின்ஸுமே பண்ணலாம் இல்லையா. சோ நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க சரியா. சோ ஒரு பல்கான ஒரு நோட் வாங்கிக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரிச்சிருங்க, பர்சன்டேஜ் பிரிங்க, ரேஷன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பல்கா பிரிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதுல உட்காந்து நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. நம்பர்ஸ் 1 2 3 4 போட்டுட்டு நீங்க அப்படியே சால்வ் பண்ணிட்டே போயிட்டு வாங்க சரியா. ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க சால்வ் பண்ணிட்டு போங்க, கொஸ்டின்ல எழுதணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சது? அப்படி பண்ணீங்கன்னா இது எல்லாமே நீங்க எப்படி வச்சுக்கலாம், பிராக்டிஸ் செஷனா வச்சுக்கலாம், கிராஷ் கோர்ஸ் மட்டும் கோர்ஸா வச்சுக்கிட்டு சரியா. எனி டவுட்ஸ்? மேக்ஸ் ஜிஎஸ் கிளாஸ்ல கொடுக்கிறது போதும், எம்சிக்யூ சீரீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது போதும். தமிழ் வந்து ஆஸ் யூஷுவல் சரிங்களா, மேம் பாத்துப்பாங்க, ப்ராப்ளம் இல்ல. சோ கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத ரொம்ப நேரம் நம்ம பேசியிருக்கோம் ஒரு ஓவர்வியூவா. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் ப்ரொவைட் பண்றேன், உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேகசின் தான் ஃபாலோ பண்ண போறோம் சரியா. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்திருந்தா நல்லது சரியா. அது இல்லாதவங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம மேகசின் ஃபாலோ பண்றோம் சரியா. ஒவ்வொரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஒவ்வொரு மந்த்லி மேகசின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றோம். எல்லா இம்பார்ட்டன்டான ஸ்டோரிஸ்மே நான் கிளாஸஸ் போட்டு நான் வந்து சொல்றேன் சரியா. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க பாத்தீங்கனாலே ஆன்சர்ஸ்மே இருக்கும் சரியா, டக்குன்னு நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ பிராக்டிஸ் வச்சுக்கோங்க. சோ மேக்ஸிமம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய டெஸ்ட் சரியா, கிட்டத்தட்ட ஒரு 500ஆவது நீங்க இப்போ கம்ப்ளீட் பண்ணும். 500 டெஸ்டாவது நீங்க எழுதணும். 500 டெஸ்ட் பாசிபிளான்னு பாத்தீங்கன்னா பாசிபிள் தான். எப்படிரா அப்படின்னா போன வாட்டி குரூப் 4க்கு நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் ஒரு மாசத்துல 100 டெஸ்ட் வச்சேன். லாஸ்ட் 1 மந்த் மட்டுமே 100 டெஸ்ட்டுக்கு மேல வந்து தமிழ் மட்டுமே எழுதி கொடுத்தாங்க. ஜிஎஸ் எல்லாம் விட்டு தமிழ் மட்டுமே 100 கொஸ்டின் எழுதி கொடுத்தாங்க. காலைல மதியம் ஈவினிங் எழுதி தள்ளிட்டே இருப்பாங்க சரியா. ஏன்னா அதுக்குள்ள அவங்க பிராக்டிஸ் பண்ணதால லாஸ்ட் டைம்ல எழுதுறதுக்கு ஈஸியா இருந்துச்சு சரியா. சோ இந்த வாட்டி ஃபுல் ஃபிளட்ஜ்டா வந்து இறங்கி கொள்ளுங்கள் சரியா. கொஞ்ச நாட்களுக்கு
வேலைகள், சுமைகள், ஒர்க் பண்றேன் அப்படிலாம் வந்து காரணம் சொல்லாதீர்கள். நான் எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒர்க் பண்றேன். நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியா? நான் ஒர்க் பண்ணும்போது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். அதனால வந்து வீட்ல சும்மா தான் இருந்தா தான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும்லாம் கிடையாது. நான் ஒர்க் பண்ணும்பொழுது தான் குரூப் 1, பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் நானு. எல்லா மெயின்ஸ் எக்ஸாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு தாங்க நானு வந்து கிளியர் பண்ணது. சரியா? சோ அதனால வந்து நீங்க காரணம் காட்ட வேண்டாம். குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காரணம் காட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மாமியார் உடைய சப்போர்ட் இப்ப தெரிதா? அ நெறைய பேர் மாமியார கழட்டி விட்டு வந்துடுறாங்க. பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மாமியார் வந்து தெய்வம். ஹெல்ப் பண்ணுவாங்க. மாமியார் கிட்ட குழந்தைய குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம். கரெக்ட்டா? அதனால தான் கூட்டு குடும்பமா இருக்கணும்ன்றது. இப்பல்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்டும், ஒய்ஃப்பும் சேர்ந்து வாழ்றாங்க பாத்தீங்களா? அதான் கூட்டு குடும்பம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நம்ம வந்து டாபிக்ல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ. நன்றி. வணக்கம். சரியா? எவ்வளவு கஷ்டம்னாலும் நாங்களே பாத்துக்கிறோம். மாமியார்லாம் வேணாமா? சரி, மேனேஜ் பண்ணி படிங்க. என்னத்தையும் பண்ணுங்க. பட் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க. காரணத்த எனக்கு சொல்லாதீங்க. நான் எந்த காரணத்தையும் நான் கேட்க மாட்டேன். நான்லாம் பஸ்ல உட்கார்ந்து போகும்போது எழுதிக்கிட்டு போனேன். சரிங்களா? பஸ்ல போகும்போதெல்லாம் எழுதிட்டு போவேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு காதுல வச்சுட்டு போயிட்டு இருப்பேன். சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் பார்க்க டைம் இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஆ சரியா? நானு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு போன் இப்படி கையில வச்சுட்டே போய்க்கிட்டு இருப்பேன். ஓகேவா? ஹெட்போன்ஸ் போட்டுட்டு போவேன். ரொம்ப நேரம் ஹெட்போன்ஸ் போடக்கூடாதுன்றதால கையில வந்து மொபைல் ஆன் பண்ணிட்டு அது பாட்டு ப்ளே ஆயிட்டு இருக்கும் பின்னாடி. நான் அப்படியே வச்சுட்டு போய்க்கிட்டு இருப்பேன். சரி, அப்படிலாம் வந்து பண்ண முடியும். அப்படிலாம் பண்ணீங்கன்னா டைம் சேவ் பண்ணலாம். சரியா? சோ அதனால வந்து டைம் இல்லன்னுலாம் இல்ல. 4 மாசம் டைம் சாலிடா இருக்கு. சிலபஸ் வந்து 2 மந்த்ஸ்ல முடிஞ்சிரும். சிலபஸ் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கட்டும். கிளாஸஸ் ஒரு பக்கம், டெஸ்ட் ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு இருங்க. சரிங்களா? சோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து எக்ஸாம் கிராக் பண்ணணும். சரியா? சோ கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா படிங்க. சோ வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? கிளாஸஸ்ல ஆகட்டும், எதுனாலும் சொல்லுங்க. இப்ப சப்போஸ் கிளாஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போறாங்க அப்படின்னாலும், அதையும் நீங்க ஃபேக்கல்டி கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க மாத்திப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இவ்வளவு நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பேட்டர்ன்ல அவங்க இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. நான் என் ஃபேக்கல்டிஸ்மே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே கிடையாது. அவங்க எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டேன். எவ்வளவு டைம் வேணா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டேன். சோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே கிடையாது. சோ அதனால வந்து ஃபீல் ஃப்ரீ. எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து கேளுங்க. சரிங்களா? டவுட்ஸ்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடா டவுட்ஸ் அந்த மாரி, இல்ல எக்ஸாம் எப்படி படிக்கணும் அப்படிலாம் கேளுங்க. சரிங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்கல்டி வேற ஒருத்தர் சிலபஸ் மெட்டீரியல் இந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் படிச்சா போதும். ரூ. 90 இந்த மெட்டீரியல். இதுக்குள்ளே படிச்சீங்கன்னா நீங்க குரூப் 4 ஆபீசர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து என்கிட்ட சொல்ல போறீங்க. சரிங்களா? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்புறம் கழட்டி விட்டுருவேன். ம். ரூ. 99 மெட்டீரியல். படிச்சீங்கன்னா குரூப் 4 இல்ல குரூப் 1 பாஸ் பண்ணிடலாம். 200 பக்கம் தான் இருக்கு மெட்டீரியல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்தும். சரிங்களா? அதெல்லாம் பாஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நானு குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்களது மட்டும் தான் இதுல போட்டிருக்கேன். இன்னும் நெறைய பேருது ஆட் பண்ணல. சரியா? இன்னும் ஏகப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க பாருங்க. பாஸ் பண்ண லிஸ்ட். சரியா? சரி, ஓகே. பாய். நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். நன்றி. பாய், பாய், பாய்.